கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. முதல் நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதே நாளில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நாடாளுமன்றம் நோக்கி சலோ சன்சத் என்று தொடங்கிய அந்த போராட்ட களத்தை தான் இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில் கலவர களமாக மாறியிருக்கிறது சிஜேபியின் போராட்ட களம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த டெல்லியில பதற்றமான ஒரு சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறதுன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடந்துட்டு இருக்காங்க, தற்போதைய அப்டேட்ஸ் என்ன பாரதிராஜா, விளக்கமா பதிவு பண்ணுங்க. முதல்ல இதனோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்க்கணும். நீட் வினாத்தாள் கசிவு, இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்து வராரு. இதற்கு ஆதரவாக சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்களும் களத்துல இறங்கினாங்க. அமைதியான முறையில நாங்க போராட்டம் நடத்துவோம். குறிப்பா இன்னைக்கு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற நிலையில ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க சலோ சன்சத் அப்படின்ற ஒரு பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேரணிக்கு போலீசார் பர்மிஷன் கொடுக்கல. நீங்க போராட்டத்தை அமைதியான முறையில ஜந்தர் மந்தர்ல நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா போலீசாரின் எதிர்ப்பையும் மீறி அந்த பேரணியாக பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி நடத்த முயன்ற போதுதான் இந்த வன்முறையானது வெடித்திருக்கிறது. வன்முறை எப்படின்னா, ஆரம்பத்துல செல்ல வேண்டாம், கலைந்து செல்லுங்க, பாதுகாப்பு கருதி எல்லாம் கலைந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது போலீசார் மீதே கற்களை வீசி தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். குறிப்பா இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தற்போது போலீசார் கிளைம் பண்றாங்க. இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட ஆயிரக்கணக்கானோர் மீது தற்போது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் ஒரு செக்ஷன்ல கிடையாது. அந்த தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டது தொடங்கி வன்முறையில் ஈடுபட்டது என பல்வேறு பிரிவுகள்ல போலீசார் இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த போராட்டம் எதற்காக நடந்தது? தர்மேந்திர பிரதான், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யணும். நீட் வினாத்தாள் கசிவுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். காரணம், அந்த மீது முறையான நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும். இந்த 3 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பில் ஜேபி நட்டா அவர்களை கூட சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை அது நிறைவேறவில்லை என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக சோனம் வாங்சுக் தெரிவித்திருக்கிறார். இதே நிலைப்பாடுதான் சிஜேபியும் எடுக்க போவதாக தகவல்களானது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில அணிவகுப்பு, அதாவது ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மன்னிக்கணும், சிஆர்பிஎஃப் சொல்லுவாங்க இல்லையா, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அவங்க மற்றும் டெல்லி போலீசார் சேர்ந்து அந்த பகுதியில், டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு புறம் இன்று இரவு வெளியே, அதாவது டெல்லியை விட்டு வெளியே உள்ள மாநிலங்களிலிருந்து பல காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் டெல்லிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வந்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லை பகுதியிலேயே யாரெல்லாம் கூட்டமாக போராட்டத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் தடுக்கும் முயற்சியில தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க போலீசார் அப்படின்றது தகவலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல தலைநகர் டெல்லி இன்று போர்க்களமாக மாறி இருந்தது. இப்ப கொஞ்சம் அமைதி திரும்பி இருந்தாலும் மீண்டும் இந்த சூழல் வரக்கூடாது என்பதற்கான முழு எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல போலீசார் ஈடுபட்டு வராங்க. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.